அகண்டா 2 தாண்டவம். உண்மையிலேயே வந்து நம்ப பாலையா ஒரு தாண்டவமா ஆடுனத நம்ம பார்த்தோம். அவரு பிரஸ் மீட்லாம் வந்து அவர் போய் நின்னாவே ஒரு சிங்கம் காட்டுல எப்படி ஒரு சிங்கம் தனித்து நிக்குமோ, அந்த மாரி அவர் எங்க வந்தாலும் சிங்கம் மாரி பாருங்க. நீங்க இப்ப பிரஸ் மீட் இங்க தமிழ்நாட்டுல நடந்தது. ஆந்திரால நடந்தது. நீங்க அவர் பாருங்க ஒரு 2 நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாரு. சிங்கம் அப்படிதான். இப்படி திரும்பும், அப்படி பண்ணோம், பின்னாடி இன்னும் பேசும், அது பண்ணும், தலையாட்டம், கையாட்டம். அவர்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் சைலன்ட்டா அப்படி பார்த்து அப்படி உட்கார சைலன்ட்டா அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு. திடீர்னு ஃபோன் எடுப்பாரு, பேசுவாரு. திடீர்னு அவரு அது எதார்த்தம். அது மனச வந்து எதார்த்தமாவே எப்படி சொல்றது? பரம்பரையா அவங்க தாத்தால ஆரம்பிச்சு, அவங்க பரம்பரை பணக்காரங்களே அந்த பந்தம்லாம் இல்லாம, பயங்கரமான கோடீஸ்வரர். ஆனா, அப்படியும் மீறி சினிமா மேல இருக்கிற ஆசை, அன்பு, பாசம், சினிமாவ நேசிக்கிறதுனால தான், இன்னைக்கு வரையும் சினிமால 50 வருஷமா இருக்காருன்னா பார்த்துக்கங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமா? 50 வருஷமா இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா நிக்கிறாரு. அவர் ஆரம்பத்துலருந்து இன்னைக்கு வரையுமே சூப்பர் ஸ்டார். அவங்க அப்பலாம் பார்த்தீங்கன்னா, என்டிஆர்லாம் தெய்வமா பார்த்த மக்கள். உண்மையிலேயே அவரெல்லாம் இந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டாருனாவே, ஒரு தெய்வத்த பார்க்குற மாரி இருக்கும். அவரும் வந்து வாழ்ந்தாரு, சாதனை பண்ணாரு. ஆனா, இன்னைக்கு வரையும் 50 வருஷமா சாதனை பண்றாரு நம்ம பாலகிருஷ்ணா பாலையா. அவர எல்லாருக்குமே ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமர்ஷியல விரும்புவோம். ஆனா, ஓவர் கமர்ஷியல் விரும்பவே மாட்டோம். காரணம் "யோவ் என்னய்யா இது? என்னய்யா இது? இத்தன பேரு 50 பேர் அடிப்பாரு, 100 பேர் அடிப்பாரா? இதெல்லாம் அடிப்பா சாத்தியமா? இதெல்லாம் சினிமா நம்பகத்தன்மையே இல்லாம எடுக்குறாங்களாப்பா" அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனா, பாலையா பண்ணா மட்டும் தான் அதெல்லாம் நமக்கு தோணவே தோணாது. இவரு அடிப்பாருய்யா! காரணம் என்னன்னா, இவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குய்யா நம்ம நம்பிடுவோம். இந்த மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. மூளையில நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இவரு அடிச்சா 50 பேர்ல 100 பேர் பொறப்பாங்க அப்படின்றத நம்ம ஏத்துக்குவோம் அத. ஏத்துட்டு பாருங்க ட்ரெயின் கையில நிறுத்தினா கூட ஆமா நிறுத்துவாருய்யா அவரு. ஏன்னா அவரு பாலையா நிறுத்துவாரு அப்படின்றத நம்ம மனசுல ஏத்துக்கணும், மனசுல நம்ம உள்வாங்கின்னு, அவர ரசிக்க ஆரம்பிச்சதுலருந்து அவரு வந்து இன்னைக்கு வரையும் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட நெறைய அமெரிக்கால இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பாலா எப்படி ரஜினி படம் ஜப்பான்ல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி அமெரிக்கா, லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா, பாலையா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும். அத வந்து ஒரு டெய்லியும் ஹவுஸ்ஃபுல்லா ஜாலியா கைத்தட்டி ரசித்து பார்ப்பாங்களாம். அவர பேசுற டயலாக் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரசித்து, ரசித்து பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு பாலையாக்கு அமெரிக்கால டாப் நம்பர் 1ல இருக்கார் நடிகர்ல பார்த்துங்களா? தமிழ் நடிகர்ல, தெலுங்கு நடிகர்ல, இந்திய நடிகர்லயே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாலையாக்கு வந்து அவ்ளோ மவுஸ் இருக்கு. அந்த பாலையாவுக்கு வந்த சோதனை என்னன்னா, இந்த 14 ரீல்ஸ் கம்பெனி, 14 ரீல்ஸ் என்டர்டெயின்மென்ட் தலைவா, நீங்க எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நெறைய படம் அவர் பார்த்தா ஏகப்பட்ட தெலுங்கு படம் பண்ணியிருக்காங்க அவங்க. மகேஷ் பாபுலாம் வச்சு நல்ல படம் பண்ணியிருக்காங்க. இவர வச்சே நெறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆனா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28,00,00,000 கடத்துக்கு இவரு படத்த நிக்க வச்சுட்டாங்கன்னு காலையில நாளைக்கு இன்னைக்கு ரிலீஸுங்க. நைட்டு 12 மணிக்கு ட்விட்டர்ல அ அலௌன்ஸ்மென்ட் வருது. இது மாரி வந்து பாலாயா படம் தற்காலிகமா மனவேதனையோட, கனத்தோட நாங்க வந்து தற்காலிகமா டேட் அலௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு. ஏன்யா உன்ன கூட்டின்னு பாலாஜி கும்மு கும்முன்னு குத்த மாட்டாரு. அவரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் யாருக்குமே பயப்படாத ஒரு ஆள் அவரு. அவரு சிங்கம்ன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். சிங்கம் எப்பவுமே எந்த காட்டு ராஜாவுக்கும் பயப்படாது. அப்படியே கர்ஜனையோட தான் இருக்கும். இவர்கிட்ட போய் நீங்க 28,00,00,000 கடன் வச்சுட்டேன். அந்த ஹீரோஸ் என்டர்டெயின்மென்ட். ஏன்னா ஏற்கனவே ரஜினி அந்த கோச்சரியான்னு வந்து பண்ணி பாவம் தமிழ்நாட்டுல அவன் பறந்து போயிட்டான். அமெரிக்கா கம்பெனி. நெறைய படம் வந்தான். நல்ல படங்கள் எடுத்து அவன பெரிய லெவல்ல கொண்டாடிக்கிறான். இந்த கோச்சரியான்னு வந்து அந்த கம்பெனிய இஷ்டம் மூடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. இந்த ஹீரோஸ் கம்பெனிய. அத போட்ட விடுங்க. இப்ப அவன் எப்போ கடன் வாங்குனவன் 28,00,00,000 அப்பவே கூப்ட்டு இத்தனி படம் பண்ணியிருக்காருல்ல. கடன் வாங்குறப்ப நல்லா இருந்தது. குடுக்குறப்போ உங்களுக்கு கசக்குதா? இப்ப இந்த படத்துக்கே நெறைய வந்து ஏன்னா இதெல்லாம் ஓடிடி பாலாயா படம்னாவே உங்களுக்கு எல்லாமே வித்துருக்கும். சாட்டிலைட் வித்துருக்கும், எஃப்எம்எஸ் வித்துருக்கும், ஹிந்தி ரைட்ஸ் எல்லா ரைட்ஸுமே வித்துருக்கும் உங்களுக்கு. அந்த காச தூக்கி குடுத்துட்டு படத்த ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல. அத விட்டுட்டு அவருக்கே தெரியாம ஏம்மா நாளைக்கு ரிலீஸு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் குடுத்துட்டுருக்காரு மனுஷன் தெரியாம ஜாலியா பேசுறாரு. அவரு தமிழ்ல நான் பொறந்த பூமி, ஜென்ம பூமிலாம் பேசிட்டு இருக்காரு. அவர விட்டுட்டு அவருக்கே தெரியாம இந்த வேல பண்ணியிருக்காரு. இந்த 14 ரீல்ஸ் கம்பெனி என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு கும்மாங்குத்து உண்மையா இருக்கும். அவரு இன்னைக்கு அவர் என்ன மனநிலையில இருப்பார் தெரியுமா? ஆனா அவர் படத்தெல்லாம் இந்த மாரி பண்ணக்கூடாது. ஏன்னா, இதே கேஸ் ஆந்திரால போட்டிருந்தா, அவரு பேசி உடனே அது கேன்சல் பண்ணி முடிச்சுட்டுப்பாரு. ஆனா இது வந்து என்னன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்ததுனால, ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால. ஏன்னா, அங்க ஜட்ஜ் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க. நைட்டோட நைட்டா வாங்கிட்டாங்க அவங்க. பேச்சுவார்த்தை பண்ணி ஒண்ணும் வேலை நடக்கல. பாலையா படமாகட்டும், யார் படமாகட்டும், எனக்கு காச குடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, அது அமெரிக்கா கம்பெனி. அவங்களுக்கு என்ன பணம் தான் முக்கியம். ஏன்னா, இப்போ விட்டா காசு குடுத்த காசு வாங்க முடியாது. அந்த மாரி இத 14 ரீல்ஸ் சகோதரரே தயவு செஞ்சு பாலையா கிட்டலாம் மாட்டி சிக்கி சின்னாபின்னம் ஆவாதீங்க. பாலையாவுக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு நாங்கலாம் ரொம்ப வேதனைப்பட்டுருக்கோம். அவர்லாம் நாங்க தீவிர ரசிகர் அவருக்கெல்லாம் புரியுதுங்களா? தயவு செஞ்சு பாலையா கிட்ட கும்மாங்குத்து வாங்கியிருப்பீங்க இந்நேரம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு பேச்சுவார்த்தை முடிச்சு அந்த காச குடுத்துட்டு படத்த ரிலீஸ் பண்ண பாருங்க. ஏன்னா, அகண்டா வந்து பயங்கர ஹிட். சரியான வசூல் போட்ட படம். இந்த படத்துக்கு இவ்ளோ செலவு பண்ண அவரு ஸ்பேஸ்லாம் மொத்த நாள்லாம் 130 நாள் ஷூட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் காசு வச்சிருந்திருப்பீங்களா? அப்பவே செட்டில்மென்ட் பண்ணியிருக்கலாம்ல.
அதனால குடுத்த காச தயவுசெய்து ரிலீஸ் பண்ணிட்டு, இந்த மாரி படத்த வந்து கெடுக்காதீங்க. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் இருந்தான். இப்ப எப்ப ரிலீஸ் ஆகும்? எப்ப ரிலீஸ் ஆகும்? அப்படின்னவே அந்த படத்துக்கு பயங்கரமான தலைவலி, வீக் ஆயிடும். ஏன்னா ஒரு படம் எப்போ டேட் அலௌன்ஸ் பண்ணி அவ்ளோ ப்ரமோஷன் பண்றப்போ, தள்ளி போனாவே அந்த படத்துக்கு மவுஸ் குறைஞ்சிரும். 28,00,00,000ன்றது உங்களுக்கெல்லாம் வந்து தூசு மாதிரி. ஏன்னா, இப்ப என்னன்னா, அவன் அமெரிக்கா இருக்கிறான். இந்த ஹீரோஸ் இன்டர்நேஷனல் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கிறான். அவன ஏமாத்திடலாம்னு ஈஸியா பார்த்தீங்க. அவன் சட்ட ரீதியா வந்து லாக் பண்ணிட்டான். உங்களுக்கு 28,00,00,000 நீங்க பாலாய வச்சு படம் பண்ணீங்க. ஏங்க இன்னைக்கு பாலாயா வந்து தமிழ் ஆந்திரா, தெலுங்கானா சூப்பர் ஸ்டாருங்க. மனுஷன் 50 வருஷம் சினிமால இருக்காரு. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம, அவர வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்களே! அ அது விடுங்க நாங்க திட்டுறதோட, அவரு என்ன நானும் சொன்னேன், கும்மாங்குத்து குத்து வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா. அப்படியாப்பட்ட மனுஷன இன்னைக்கு ஆவலோட எதிர்பார்த்திருந்த அமெரிக்காலருந்து தமிழ்நாட்டு வரையும் எதிர்பார்த்துன்னுருக்கிறோம். அவரோட படம் ரிலீஸ் ஆகும்ன்னு. இப்படி சதி பண்ணிட்டீங்க. 28,00,00,000 அவன் வட்டியெல்லாம் போட்டுருவான். அத கூட இல்லங்க கால்ல கையில ஊந்து 28,00,00,000 இந்தா சார் வச்சுன்னு சொல்லியிருந்தா, அவன் எடுத்துட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கு வசூல் வந்தா போதும். அவன் வந்து தயாரிப்பாங்க. அவன் படம் எடுத்து அவன் லாஸ் ஆயிருந்தா விட்டு போயிருப்பாங்க. நீங்க கடனா வாங்குன காச திருப்பி கேட்கிறப்போ உங்களுக்கு என்ன கசக்குதா? தயவு செஞ்சு இந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்ல. நம்ம எதுவும் தமிழ்ல இதே மாரி தான் பல சிக்கல். பார்த்தீங்கன்னா, இங்க கியூப்ல வந்து கீ வரலன்னுவான் சும்மாவே. அதேபோல பார்த்தீங்கன்னா, சென்சார் வரலன்னுவானுங்க. டேய் காச குடுத்தா தானடா கீ ஓப்பன் ஆகும், சென்சார் வரும் உங்களுக்கு. அ கியூப்ல வந்து பொதுவா கியூப் வந்து எப்படின்னா செம்ம ஷார்ப் ஆகும். என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கேஸு ஏதாவது இன்டிமேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கியூப்ல வந்து லாக் பண்ணிடுவாங்க. நீங்க அங்க வந்து ஒரு லெட்டர் வந்த என்ஓசி லெட்டர் வந்தா மட்டும் தான் கீ ஓப்பன் ஆகும். கியூப்ல வந்து அந்த மாரி சிஸ்டம் தான் ஆகும். ஏன்னா, அவங்க சட்ட ரீதியா தான் எதுவுமே இது பண்ணுவாங்க. ஏதாவது ஒருத்தர் யாராவது கேஸ் போட்டாங்கன்னா, "இல்ல சார் அத முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது." அப்படின்னு அந்த கியூப் வந்து படத்த நிறுத்திருவாங்க. அந்த மாதிரி தான் பாலையா படத்த அதுவும் தமிழ்நாட்டுல கேஸ போட்டு இந்தியா ஃபுல்லா அதுவும் ஆந்திரா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாம பண்ணிட்டாங்க. படுபாவிங்க. அதனால பாலையா பாவம் மன உளைச்சல் தான் இருப்பாரு. இருந்தாலும் கும்மாங்குத்து குத்தி படம் வந்து ரிலீஸ் ஆனா கூட அகண்டா, தாண்டவம் கண்டிப்பா தாண்டவம் ஆடுன்றது நிச்சயம் தான். பாலையா சார், உங்க ரசிகன் நானே பொங்குறேன். நீங்க எப்படி பொங்கியிருப்பீங்க உங்களுக்கே தெரியல. சரி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.